ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க முட்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரைக்கணும் அதுக்கு ஒரு மசாலா. அதுக்கு தேங்காய், இப்போ அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சோம்பு எல்லாம் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கிறணும். முட்டை 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டாசு, இப்போ வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்குவோம். இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அப்போ வெங்காயமும் வதங்கிடும். அதுக்காக நான் இப்போ உப்பை சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு நல்லாவே. இந்த சமயத்தில் நான் குழம்பு தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூளை தான் போடுவேன். போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிப்போம். தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி விடுது. இதை ஊற்றிக்குவோம். இந்த ஜாரையும் கழுவி அப்படி ஊற்றிக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குவோம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நான் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச முட்டையை குழம்பு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இப்போ முட்டையை வேக வச்ச முட்டையை நறுக்கி போடலாம். அப்படி இல்லை உடச்சி ஊற்ற உங்களுக்கு பிடிக்கும்னா முட்டையை இந்த சமயத்தில் நீங்கள் உடச்சி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச முட்டையை இந்த நேரத்தில் போடணும். முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி இப்படி அப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலா உள்ளே இறங்கும். அதனால் அந்த மாதிரி செய்து உள்ளே போட்டு விட்ருவோம். நீங்கள் வேணும்னா முட்டையை அப்படியே பச்சையாகவே உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4 முட்டை வேக வச்சுருந்தேன். இந்த 4 முட்டையும் இந்த சைடில் போட்டு விட்டேன். தனி மிளகாத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றினா நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அவ்வளோ எண்ணெய் சேர்க்க மாட்டேன், தனி மிளகாத்தூளும் சேர்க்க மாட்டேன். அதனால் இப்படி இருக்கும் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். தோசை வந்து நல்லா கல் தோசை மாதிரி ஊற்றி அதுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தக்காளி சாதம், குஸ்கா மாதிரி செய்வோம்னா அந்த இதுக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முட்டையை தொட்டுட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துக்கும் வச்சுக்கிறலாம், நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். தேங்க்யூ.